நான் இல்லை, யார் நீங்கள் ஃபாரின் போங்க உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடும், எங்களை நம்பி வாங்க அப்படின்னு சொல்வது அனைத்துமே போய் பித்தலாட்டம். நீங்கள் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் மெசேஜ் போடுறாங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க, 1 கோடி சம்பாதிக்கணுமா ஃபாரினில் இந்த கோர்ஸ் படிங்க, அவனை தெரு கோடியில் நிற்க வைக்கிறதுக்கு தான் இந்த 1 கோடின்ற டைலாக். கமிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கும் பொழுது நம்ம வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. பையனை அதிகப்படியான செலவு பண்ண வச்சு இந்த ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யுஎஸ்ஏன்னு இந்த அதிகப்படியா பசங்களை செலவு பண்ண வச்சா அவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் ஃபீஸ்னு ஒன்று கட்டுறாங்க இல்லைங்களா, அதுல இருந்து 10%, 15%, 20%, 25% கமிஷனாக இவர்களுக்கு வருது. இங்க சில கண்ட்ரிஸ் இருக்கு, நம்ம வீட்டு பினான்சியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம கண்ட்ரிஸை சூஸ் பண்ணணுங்கிற 30-35,000 லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கண்ட்ரிஸ் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டு பினான்சியல் சூழலை அறிந்துதான் மாணவிகள் அவங்க அப்ராட் ஸ்டடீஸை பிளான் பண்ண ஆரம்பே 1000 சொல்லுவாங்க. நீங்க அவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு சம்பாதிக்கலாம், லைஃபே மாறிடும். எதுக்கு? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் யூரோப்பியன் ஸ்டடி சென்டருடைய டைரக்டர் சிவராமன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கரெக்டாக இந்த மே மந்த், அதாவது ஸ்கூலுக்குலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு இந்த டைமில் வந்து வருடம் நிறைய கன்சல்டன்சியை வந்து என்ட்ரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். என்னன்னா அப்ராட் சென்று படிப்பது எப்படி, ஸோ அப்ராடில் போயிட்டு எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணலாம், ஸோ எந்த கண்ட்ரி போனால் சேஃபாக இருக்கும், அங்கே எந்த கண்ட்ரியில் எஜுகேஷன் சூப்பராக இருக்கும், எந்த கண்ட்ரி வந்து நம்ம இங்கே இருக்க எப்படி ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குமோ அந்த அட்மாஸ்பியரோடய ஒற்று போகக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் எது அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு தேடலாக இருக்குது. அதற்காக வந்து அவங்க நாடுறது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சிஸ் தான். இன்னைக்கு நிறைய நியூஸில் பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அப்ராட் போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடையாது, ப்ராப்பரான ஃபுட்டு கிடையாது, ஸோ அவங்க அங்கே போய் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த செய்தியில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சொல்லுங்கள் சார், இந்த அப்ராட் போய் படிக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் எதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணும்? ஃபஸ்ட்டு இன்னைக்கு இந்த இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்ராட் போகாதீங்கன்ற கான்செப்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி கூடங்களின் நோக்கம் என்ன, அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்தியாவில் படிங்க, ஃபாரினில் படிங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் கல்வி கூடத்தின் நோக்கம் தெரியாமல் நீங்கள் அங்கே கல்வி பயிலும் பொழுது தான் நீங்கள் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஐடி, ஐஐடி அவர்கள் எதற்காக கல்லூரி நடத்துகிறார்கள்? பணம் சம்பாதிப்பதற்காகவா, இளைய சமுதாயத்துக்கு தரமான கல்வி கொடுப்பதற்காக, தரமான கல்வி உருவாக்கும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க கல்லூரியின் நோக்கம் தெரியாமல் அந்த கல்லூரியில நீங்க 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் கட்டிட்டு ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் நோ மோர். கல்வி கூடங்கள் பணம் குறிக்கோளா இருக்கும் பட்சத்தில் அது இந்தியாவோ ஃபாரினோ என்ன ஊரா இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, கல்வி கூடங்கள் பணத்தை குறிவைத்தால் மைக்ரோஸ்கோப்ல தேடினாலும் உங்களுக்கு தரமான கல்வி கிடைக்காது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. கல்வி கூடத்தின் நோக்கத்தை பாருங்கள். டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸா அரசாங்க கல்லூரிகளில் படிங்க. இந்த டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், அது இந்தியாவோ யூரோப்போ கனடாவோ, நீங்கள் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கும்பொழுது கல்வியின் முழு சாராம்சம் உங்களை வந்து சேரும். ஸோ அங்கே தானே இஷ்யூ இருக்குது சார். ஏன்னா இப்போ இந்தியாவுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஐஐடியோ ஐஏஎம்மோ வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள், ஸோ அதில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து படிக்கலாம். ஆனால் அப்ராடுன்னு போகும்போது அங்கே தானே ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அவங்களுக்கு அப்ராடில் எந்த காலேஜ்லாம் வந்து நான் கமர்ஷியலாக பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் மைண்டடாக பண்ணுறாங்கன்றது வந்து இங்கே தான் டேரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கு ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் சொன்ன மாதிரி கன்சல்டன்சி இல்லை. ரொம்ப சிம்பிளுங்க. இன்றைக்கி எல்லா டேட்டாவும் இன்டர்நெட்டில் இருக்குது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ, கனடாவோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ, அந்த நாட்டின் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் போய் படிச்சிட்டிங்கன்னா டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. நீங்கள் சொல்கிறது ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரி சொல்கிறீங்களா சார்? எந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த நாட்டிலுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வாழ்க்கையில் கிடையாது. பட் இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தலை சிறந்த கல்லூரிகள் நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் எடுக்கிறேன். ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்கள். இப்போது நீங்கள் உங்கள் தம்பிக்கு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னங்க ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜுக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஸ்டடி இன் யூகேன்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க, இப்போ என் தம்பி சூப்பர் மார்க் வச்சுருக்கான், எங்கள் அப்பா நான் எவ்வளோ இதுக்கு செலவு பண்ணாலும் தயார், நீங்கள் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அப்ளை பண்ணிவிடுங்க என் தம்பிக்குன்னு சொல்கிறீங்க. அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? மோஸ்ட்லி வேறு யூனிவர்சிட்டி சார், அதுக்கு நிகராக வேறு யூனிவர்சிட்டி இருக்குது, ரெஃபர் பண்ணுங்க, இது பாருங்க. எக்ஸாக்ட்லி. ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜை உங்கள் தம்பிக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட அப்ளை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் கமிஷன் அந்த கல்லூரியிலேருந்து வராது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகங்கள், பிரைவேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்ராடில் ப்ரமோட் செய்யும் பொழுது தான் இங்கே கமிஷன் பார்த்தீங்கன்னா விளையாடும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், கிரீன்விச்ன்ற ஒரு பல்கலைக்கழகம் 350 கோடி ரூபாய் ஏஜென்ட்ஸுக்கு கமிஷனாகவே கொடுத்துருக்கு. ஃபார் இங்கேருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியா மட்டும் இல்லைங்க, மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்ட்ஸுக்குமே 28.7 மில்லியன் பவுண்ட்ஸ் கமிஷனாக சென்றிருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து. கிட்டத்தட்ட 350-360 கோடி கமிஷன் மட்டும். ஸோ இந்த கமிஷன்ன்ற ஒரு விஷயம் உள்ள வரும்பொழுது, அந்த மாதிரியான கல்லூரிகளில் மாணவர்கள் சென்று படிக்கும் பொழுது எந்த பயனும் இல்லை. 90-95 விழுக்காடு மாணவ மாணவிகள் மாட்டிக்கிறாங்க சார். ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ரீசெண்டாக பார்க்க நேரிட்டது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மீடியாவில் இருக்கவங்க கூட வந்து அங்கே கூட்டு போயிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண வச்சு, உங்களுக்கு ஃபுட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குது, அதை தாண்டி உங்களுக்கு இந்தியாவில் இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்களா, இப்படி ஏற்பட்ட ஒரு வீடியோஸ்லாம் நம்ம பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னவா இருக்கும், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் சேஃபாக இருக்காங்க, நம்ம பையன் அங்கே போய் படிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்றது வந்து மைண்ட் செட்டாக இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப பாவங்க. அவர்களை எந்தெந்த விதத்தில் குழப்ப முடியுமோ அந்தந்த விதத்தில் பாவம் அவங்க இன்னைக்கு குழம்பி போயிருக்காங்க. அதுதான் விஷயம். ப்ளஸ் இதை தெளிவுபடுத்தும் விதத்தில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் யூடியூப்பில் நாங்கள் அனுப்பின மாணவ மாணவிகளுடைய 100 இன்டர்வியூ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை சிறந்த யூரோப்பியன் பல்கலைக்கழகத்தில் படித்து முடிச்சு இன்னைக்கு கரண்ட்டாக அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுடைய இன்டர்வியூ போட்டிருக்கு. இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே நான் சொல்றேன். வேற ஏதாவது ஒரு அது ஆத்தென்டிகேட்டான இன்டர்வியூவா சார்? அது 100 இன்டர்வியூ இல்ல, இது வே ஆஃப் மார்க்கெட்டிங்ன்ட்டு 100 இன்டர்வியூ இருக்கு. அவங்க பேரை லிங்க்டின்ல போடுங்க, ஓகே, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வரப்போகுது. 100 இன்டர்வியூ எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? ஃபேக்கா ரெடி பண்ண முடியாது. இப்போ எனக்கு அந்த அவசியமே இல்லையே. ஸ்டூடெண்ட் வந்து ரியலா பேசுறாங்க, எந்த கம்பெனியில் வேலை செய்யறாங்க, அவங்க எந்த கல்லூரிகளில் படிச்சாங்க, அவங்க லைஃப் ஹிஸ்டரியை ஃபுல்லா 1 மணி நேரம் நம்ம கிட்ட பேசியிருக்காங்களே. 100 இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ யூரோப்பியன் ஸ்டடி சென்டரில் சிவராமன் அவர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணால் கண்டிப்பாக படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஜாப் கிடைச்சிரும். நோ, அதெல்லாம் மாணவ மாணவிகளின் கைகளில் இருக்கு. இப்போ நான் இங்கே ஆஃபீஸ் நடத்திட்டு இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்வது பொய். நான் இல்லை, யார் நீங்கள் ஃபாரின் போங்க உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடும், எங்களை நம்பி வாங்க அப்படின்னு சொல்வது அனைத்துமே பொய், பித்தலாட்டம். நீங்கள் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் மெசேஜ் போடுறாங்க, மீனிங் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க, 1 கோடி சம்பாதிக்கணுமா ஃபாரினில் இந்த கோர்ஸ் படிங்க, அவனை தெருக்கோடியில் நிற்க வைக்கிறதுக்கு தான் இந்த 1 கோடின்ற டைலாக். எங்களுடைய எந்த இன்டர்வியூ நீங்கள் எடுத்து பாருங்கள், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி 100கணக்கான இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன். எதுலேயுமே உங்கள் வேலை வாய்ப்புக்கு நான் பொறுப்பு, என்ன பிரதர் உங்களுக்கு வேலை நான் வாங்கி கொடுத்துட்றேன், அது இது நோ. இன்னைக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு நீங்கள் என்ன வேணும்? உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? நாலேஜ் வேணும். எக்ஸாக்ட்லி, ஸ்கில் செட் வேணும். அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதை ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கும்போது உங்கள் ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கக்கூடிய என்னங்க சாத்தியக்கூறுகள் அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட், ஏன்னா எல்லாமே நம்ம வந்து டேட்டாவோட பேசினா தான் நீ யங்ஸ்டர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் பிடிக்கும். 49 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் வேக்கண்ட் பை ஃபினான்ஷியல் இயர் 2027 எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம் என்பதே என்ன பிரதர் தவறு. திறமையில்லா திண்டாட்டம் தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த திறமையை ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில், வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரிகளில் இந்த மாணவனுக்கு பிடித்த கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது வெற்றி கிடைக்கும். பட் ஆனால் அந்த வெற்றிக்கு நான் உத்தரவாதம், நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன், சிவராமனை கான்டாக்ட் பண்ணால் போதும், இதெல்லாம் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸாக டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்கிறோம். தாத்தா பாட்டி சொத்தை விற்று ஃபாரின் போக வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை. போய் அப்படி சொத்தை வித்தாலும் படித்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலான்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் இந்த கமிஷன் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுறாங்க. கமிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கும் பொழுது நம்ம வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. சார் கமிஷனுக்கும் வெற்றி பெறத்துக்கும் என்ன தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகங்கள். இப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜில் ஏன் சார் ப்ரமோட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஏன்? 10 பைசா கமிஷன் வராது. இதை எப்படி மக்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்துக்குள்ளே போகிறீங்க, ஓகேங்களா, ஏதோ ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்க, அவங்க நாங்கள் இந்தந்த சர்வீசஸ் கொடுக்குறோம், இந்தந்த சர்வீசஸ்க்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய என்ன பிரதர் சார்ஜஸ் இவ்வளோன்னு சொல்லுவாங்களா? அதானே. ஆனால் நீங்கள் அப்ராட் எஜுகேஷன் எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன சர்வீசஸ் கொடுக்குறோம், ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம், உங்களிடம் இருந்து 1 ரூபாயை கூட நாங்கள் என்னதுங்க சர்வீஸ் சார்ஜாக வாங்க மாட்டோம், மாணவர்களின் நலனுக்காக உழைக்கிறோம், நாங்கள் ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம்னு சொல்லுவோம். ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் டிக்கெட் போட்டு கூட்டு போய் உங்களையும் 1 வீக் அங்கே அது மெடிசன் டாபிக், அதுக்கு வர்றேன் பிறகு. இப்போ இந்த இது என்னன்னா அந்த கமிஷன்
பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பையனை அதிகப்படியான செலவு பண்ண வச்சு, எதுங்க இந்த ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யூஎஸ்ஏன்னு இந்த அதிகப்படியாக பசங்களை செலவு பண்ண வச்சா அவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் ஃபீஸுன்னு ஒன்று கட்டுறாங்க இல்லைங்களா, அதிலிருந்து 10%, 15%, 20%, 25% கமிஷனாக இவர்களுக்கு வருது. இந்தியாவிலே அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதை தாண்டி ஐஐடி இருக்குது, என்ஐடி இருக்குது திருச்சியில். இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி இங்கே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னு இன்றைக்கி வரும்போது ரூரல்லே ஆகட்டும் அர்பன்லே ஆகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போடணும், நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட் இந்த வருஷத்துக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டால் தான் நீங்கள் அடுத்து அவங்க ஜாப் கரியரையே அங்கே வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியும். அதான் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இப்போ இது இந்தியா இது அப்ராடில் இருக்குன்னா இங்கே இருக்கிற எல்லா நாடுகளையும் தான் இது இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். பணம் எங்கே குறிக்கோளாக செயல்படுகிறதோ, நான் இன்டர்வியூ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், தரமான கல்வியை தேர்ந்தெடுக்க முடியாது. அப்ராட் போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், எஸ்பெஷலி டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு போகிறீங்களா, நீங்கள் எந்த ஏஜென்சியில் வேணால் ப்ராசஸ் பண்ணிக்கிங்க. நான் எல்லாரும் இஎஸ்சிக்கு தான் வரணும், என்கிட்ட தான் வரணும்னு நான் எங்கேயுமே பதிவு செஞ்சதில்லை. ஆனால் நாங்கள் உங்ககிட்ட எதுவுமே சார்ஜ் பண்ணல, நாங்கள் பண்ணுறது ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொன்னாங்கன்னா 90-95 விழுக்காடு நம்ம ஒரு லோ ரேங்க் யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் போகிறோங்கிறத மாணவ மாணவிகள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ரீ சர்வீசஸ்ங்கிறது தான் அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர். பட் இந்தியா லெவலில் என்னை தவிர்த்து மற்ற அனைவரும் 95 விழுக்காடு ஃப்ரீ சர்வீசஸ்ன்றதில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் அது வாய்ப்பு கிடைச்சிருமா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கமர்ஷியல் யூனிவர்சிட்டிஸில் அப்ராடில் எந்த மார்க் எடுத்தாலும் எல்லாருக்கும் இப்போ வந்து யூரோப்பியன் ஸ்டடி சென்டர் போனாலே நாங்கள் போயிட்டா எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து அங்கே நான் கமர்ஷியல் காலேஜஸ்ல வாய்ப்பு. நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதே நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான், புரியுதுங்களா? நாங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸாக அந்த நாட்டின் நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். இப்போ ஒருத்தவங்க உள்ளே வர்றாங்க, அவங்க ஒன்று கேட்குறாங்க, அவங்களுக்கு அது மேட்ச் ஆகுது, கொடுத்துருவோம். இப்போ அவங்க ஒன்று கேட்குறாங்க, எங்களால் அது ப்ராசஸ் பண்ண முடியாது, அவங்க கேட்குறதுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நோ சொல்லி அனுப்புறதுக்கும் தயங்க மாட்டோம். ஸோ உங்ககிட்ட வர எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்ராடில் படிக்கிறது கிடையாது. யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக. இப்போ பையன் ஒருத்தன் வர்றான், 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்னு வர்றான், 11th 12th மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, எப்படி அனுப்புவீங்க? ஒரு கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கிறான், அந்த கல்லூரி மினிமம் மார்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்கு மாஸ்டர்ஸ்க்கு, அந்த மாஸ்டர்ஸில் அந்த பையன் அந்த மார்க் எடுக்கலை, நம்ம சொல்கிறது அவனுக்கு பிடிக்கல, வெப்சைட்டை காட்டினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நம்ம அப்போ என்ன சொல்ல முடியும்? வாழ்க வளமுடன் என்றும் அன்புடன் போயிட்டு வா தம்பின்னு தான் சொல்ல முடியும். முடியாதுன்ற விஷயத்தை முடியாதுன்னு தான் நம்ம பதிவு செய்யணும். இப்போ நீங்கள் ஜெர்மனியில் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீபோர்ட் ஆகிட்டு இருக்காங்க. தே வென்ட் டு ஜெர்மனி ஃபார் டிகிரிஸ், நவ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் டீபோர்டேஷன். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஜெர்மனிலேருந்து இன்னைக்கு டீபோர்ட் செய்யப்பட்டிருக்காங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனின்னு சொல்லி, ஜெர்மனியில் தான் இத்தனை பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, நான் இத்தனை 16 வருஷமாக நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் ஜெர்மனின்னு என்ன பண்ணிடுவாங்க, ஜெர்மனியில் இருக்கிற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பிச்சிடுறது. அதில் கிளாஸஸ் வந்து ஹைப்ரிட் மோடு, அது இமிக்ரேஷன் அக்செப்ட் பண்ணல. இன்றைக்கி 4000 பேர் எத்தனையோ தெரியல, நம்பர் தெரியாமல் சொல்லக்கூடாது, டீபோர்டேஷன் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, கிளம்பணும் பசங்க. இப்போ ஒருத்தனும் 10,000 யூரோ 15,000 யூரோ கட்டியிருக்கான். இது யார் ப்ரொமோட் பண்ணுறது? இந்த மாதிரி தரம் தாழ்ந்த கேடு கெட்ட பிரைவேட் யூனிவர்சிட்டிஸை யார் ப்ரொமோட் பண்ணுறா? எதுக்காக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க? எதுக்கு பிரதர்? கமர்ஷியல்ஸ் தான். கமிஷன் தான் ஒரே மிஷன். எப்படியாவது அவனை தள்ளி விட்டுருணும். நான் ஒன்று தான் கேட்பேன், உங்கள் பசங்களை அந்த மாதிரியான கீழ்த்தனமான கல்லூரிகளுக்கு அனுப்புவீர்களா இல்லையா? உன் பையன் அனுப்பு. இந்த புரியுதா தம்பி நான் சொல்கிறது உங்களுக்கு? உன் பையன் அனுப்பு, வெற்றி பெற்று காட்டு. நான் 100 இன்டர்வியூ போட்டிருக்கேன்ல என் சேனலில், நீங்களும் அந்த மாதிரி உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸை போட்டு காட்டுங்க. இப்போ நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறீங்களா, அதில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீஸும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது? கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் வாங்கி கொடுத்த என்ன பிரதர் ஜெர்மனி ஆஃபர் லெட்டர்ஸ், இது எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டி. இந்த எந்த ஷீட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னே இருக்காது, இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும்னே இருக்காது, லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், நீங்க யூனிவர்சிட்டியோட பேரே நீங்க படிக்கலாம். இது எல்லாமே டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஜெர்மனில இருக்கிற ஃப்ரீ எஜுகேஷன் ஆஃபர் லெட்டர்ஸ். இந்த ஜனவரியில இருந்து நாங்க வாங்கி கொடுத்த ஆஃபர் லெட்டர்ஸ் இது எல்லாமே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். இப்போ எல்லாருக்குமே ஜெர்மன் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜெர்மன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் நீ எலிஜிபிள் இல்லையா, பெல்ஜியம் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போவோம், ஃப்ரெஞ்ச் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போவோம், மாற்று கருத்து இல்லையே. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஜெர்மனின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு வருவாங்களா, அவங்கள ஜெர்மனி தானே உனக்கு போனோம், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்ன்ட்டு டக்குன்னு எல்லாத்துக்கும் ரிஜெக்ஷன் லெட்டர் வாங்கி கொடுத்துட்டு ப்ரைவேட்டில் போட்டு சோழியும்.
ஓகே சார். இப்போ யூரோப் ஸ்டடி சென்டர் வந்து நீங்கள் வந்து நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க. பட் நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா இங்கேயும் நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். நிச்சயமாக ஸோ இருக்கும். அதில் போய் சேரதுல ஒன்றும் ஆபத்து இல்லையா சார்? ஒரு ஆபத்தும் இல்லை. இப்போ நீங்கள் கனடா நீங்களே சொன்னீங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ, பிரிட்டிஷ் கொலம்பியா யூனிவர்சிட்டிலாம் எக்ஸலண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அங்கே போய் ஒரு மாணவன் சென்று படிக்கும்பொழுது எனக்கு என்ன பிரச்சனை சார்? எங்கள் அப்பா கிட்ட கோடி கணக்கில், அது அஃப்கோர்ஸ் அந்த கல்லூரியெல்லாம் படிக்கிறதுக்கு கோடி கோடியாக செலவாகும். இல்லை, அது வேற ஏன்னா விஷயம். நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, சில பேருக்கு இப்படி கன்வே ஆகிடும். என்னன்னா சிவராமன் அவர்கள் வந்து யூரோப் கண்ட்ரீஸ் மட்டும் தான் போய் No, no, அவங்க no. சஜஸ்ட் பண்ணுற கவர்மெண்ட் No, no, no. யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் படிக்க No, சஜஸ்ட் no, no. பண்ணுறாரு. நீ சிங்கப்பூர் போங்க, NUS-NTU-ல படிங்க, கனடாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் படிங்க, யூஎஸ்ல டாப் 15-20 யூனிவர்சிட்டிஸில் படிங்க. யார் உங்களை நிறுத்துவது? மாற்று கருத்து இல்லை. பட் இப்போ நீங்கள் கனடாவே எடுத்துப்போம். நிறைய பேர் ஸ்டடி இன் கனடா எஜுகேஷன் ஃபேர்லாம் நடத்துகிறாங்க. இப்போ எனக்கு இதான் புரியல. ஸ்டடி இன் கனடா எஜுகேஷன் ஃபேர்னு கண்டக்ட் பண்ணுறீங்க. ஆனால் இந்தியா டுடே ஆர்டிகல் பிரகாரம் 80% வீசா ரெஃப்யூஸ்டு தோழர். எங்கே அனுப்ப போகிறீங்க எங்கள் பசங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். 80% வீசா ரெஃப்யூஸ்டு அஃபீஷியல் டேட்டா. 100 பேர் அப்ளை பண்ணால் 80% வீசாஸ் ஆர் ரெஃப்யூஸ்டு. ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்பப்போ என்னவோ. நீங்கள் இதை எப்படி ஒரு மாணவன் கிட்ட அந்த 20% வந்தால் போதும், அந்த 20%லேருந்து நம்ம அந்த கமிஷனை உறிஞ்சிடலான்னு தானே அந்த மிச்சம் 80%க்கு ரிஜெக்ஷன் ஆகி கொடுத்துருக்கீங்க. இதுதானே உங்களுக்கு தெரிஞ்சே தானே இதை செய்கிறீங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து யூஎஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 41% வீசா ரெஃப்யூசல் ஆஸ் பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆவரேஜாக 50% வீசா ரெஃப்யூஸ்ட். அவன் தான் நம்மளை வர வேணான்னு சொல்கிறான். நம்ம எதுக்குங்க அங்கே போய் நிற்கணும்? எத்தனை பசங்க இன்னைக்கு வீசா பட் இதை ரெஃப்யூஸ் தாண்டி ஒரு சில பேரோட ட்ரீமாக இருக்கே சார். இப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிறீங்க இந்த கண்ட்ரிஸ் போகலான்ட்டு, ஆனால் சிலரோட ட்ரீம் என்னன்னா நான் இந்த கண்ட்ரிஸ் தான் போகணும், அங்கே எந்த யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணோம், அதை தாண்டி நான் அங்கே பார்ட் டைமில் ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு என்னோட எக்ஸ்பென்சஸ் நானே சமாளிச்சுட்டு நாங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் ஏதோ ஒன்று நியூசிலாந்தில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் அழகாக ஒரு வார்த்தை படிச்சுட்டு சொன்னீங்கல்ல, வந்துடணும். ஏதோ ஒன்றுன்னு சொன்னீங்க இல்லையா? இதை தான் ஏஜென்ட்ஸ் பிடிச்சிக்கிறான். ஏதோ ஒரு குப்பையில் இறக்கி விடு, நமக்கு நம்ம கமிஷன் வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அப்படி நம்ம வேலை செய்ய முடியாது. நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துக்கு போகாதீங்க. இன்னும் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் 65% தான் வச்சுருக்கேன், எனக்கு எப்படி டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கும், நான் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் தான் போகணும். தவறு. கிடைக்குமா சார்? கிடைக்கும். அவங்க ஸ்கைப், கூகுள் மீட் இன்டர்வியூ வச்சு கூட ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மார்க் இருந்தவர்கள் மட்டும்தான் மேதாவி, மார்க் இல்லாதவர்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பட் இது சிவராமன் மட்டும் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறது கன்சல்டன்சிஸ் தான். எல்லாரும் இப்போது நான் ஒரு கன்சல்டன்சியை வந்து நான் அவங்க கூட பேசுகிறேன், இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறேன்னா நானே ஓகே சொல்லிடுவேன். அந்த ரேஞ்சில் தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம நடுவில் நம்ம மெடிசனை பற்றி சொன்னோம்ல சார். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அவங்க ஏஷியன் கண்ட்ரிஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏஷியன் கண்ட்ரிஸில் இதெல்லாம் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்தியாவில் இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனில் உங்கள் பசங்க அங்கே படிப்பாங்க. ஐயா காது இருக்கு, எது இனிமையாக இருக்கிறதோ 99% அது பொய்யுங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஒரு தொழில் முனைவோன், சரிங்களா? கரெக்டா? 16 வருஷமா இந்த துறையில் இருக்கேன். எனக்கு நோ சொன்னால் 10 பைசா என் பாக்கெட்டுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. நீங்கள் அப்ராட் மெடிசன்ன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இதை நான் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக ப்ரமோட் பண்ணுறது இல்லை. லாஸ்ட் 12 இயர்ஸ் அண்ட் அடுத்து இன்னும் இந்த துறையில் எத்தனை வருஷம் என்னால் இருக்க முடியும்னு தெரியல. அத்தனை ஆண்டுகளும் என்னுடைய 4 ஆஃபீஸஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர்லேருந்து ஒரு மாணவனையோ மாணவியோ மெடிசனுக்கு அப்ராட் அனுப்ப மாட்டேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2025 நடந்த FMGE ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம், சரிங்களா? அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? 18.61%, 20%ன்னு வச்சுப்போம். ஸோ 100ல் எவ்வளோ பேர் பாஸுங்க? 20 மாணவர்கள் பாஸ். 80 மாணவர்களின் நிலை என்ன? சரி, இந்த 20% பாஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க எத்தனாவது அட்டம்ப்ட்டு? அந்த டேட்டா இருக்கா யார்கிட்டையாவது? இல்லையே. நீங்கள் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்தவொடனே இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அந்த இன்டர்ன்ஷிப் பாவம் பசங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் யாருமே வந்து ஹர்ட் ஆக வேண்டாம். உங்களுக்கும் இதுக்கும் பாவம் சம்மந்தமே இல்லை. ஆல்ரெடி அங்கே படிச்சுட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா, FMGE ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எங்கள் அப்பா அம்மாக்காக நான் கிளியர் பண்ணுறேன். என்னங்க படிச்சுட்டு இந்தியாவில் நீட், பிஜி, வாட்டவர் அதை எழுதி இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கலில் ஃப்ரீ சீட்டில் நான் பிஜி படிக்கிறேன்றது தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும். நீங்கள் பார்ட் டைம் நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி பேசணும், நம்ம வேறு டாபிக் அப்படியே போய்ட்டோம். ஓப்பன் சேலஞ்சுங்க. இந்த அப்ராட் எஜுகேஷன் துறையில் யாராவது ஒருத்தர் மாணவ மாணவிகளே பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களால் முடியுமா?
வாய்ப்பே கிடையாது. பார்ட் டைம் ஜாப் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்வது யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். நீ அங்கே போனால் பிஆர் வாங்கிடுவேன், சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவேன், அதை வாங்கிடுவேன், இதை வாங்கிடுவேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லி இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு வெல்த்தியான ஃபேமிலியிலேருந்து போகக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் நீங்கள் யூரோப்பியன் ஸ்டடி சென்டர் மூலிமா போய் படிக்க முடியுமா? இல்லை அதை தாண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து ஒரு எஜுகேஷன் லோனை அப்ளை பண்ணி போகிறான். போயிட்டு அட்லீஸ்ட் அவனுடைய கனவு என்னவா இருக்கும், நம்ம எக்ஸ்பென்சஸ்க்காச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம செலவு வந்து வீட்டிலேருந்து கேட்காம நம்ம அதை பார்த்துக்கணுன்றது வந்து நிறைய மாணவருடைய எண்ணோட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி வெல்த்தியான ஃபேமிலிஸோட அவங்க பசங்க மட்டும் போய் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க இல்லையா, எல்லாமே ஜெர்மன் ஆஃபர் லெட்டர்ஸ். கல்வி கட்டணம் ஆல்மோஸ்ட் 0. லிவிங் எக்ஸ்பென்சஸ் 50,000 60,000 ருபீஸ் அப்ராக்சிமேட்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் நீங்கள் இங்கே ஜெர்மனில் படிக்கிறது. கல்வி கட்டணம் ஜெர்மன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா அந்த ஆஃபர் லெட்டரில். இந்த ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி கட்டணம்னு எதுவுமே இருக்காதீங்க, லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஜெர்மனில் படிக்கிறதுக்கு கல்வி கட்டணங்கள் ஆல்மோஸ்ட் 0 நிறைய கல்லூரிகளில். ஸோ பார்ட் டைம் ஜாப் முடிஞ்ச அளவுக்கு ஏன் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இப்போ நீங்கள் யூகேலலாம் இருக்கிறீங்கன்னா லட்சக்கணக்கில் போது பர் மந்த் லிவிங் எக்ஸ்பென்சஸ். இங்கே சில கண்ட்ரிஸ் இருக்குது, நம்ம வீட்டு ஃபினான்ஷியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரிஸை சூஸ் பண்ணணுங்கிற 30,000-35,000 லிவிங் எக்ஸ்பென்சஸ்லாம் கண்ட்ரிஸ் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில பசங்கிட்ட சொல்லிடுறோம் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு இது வயபிளாகவே இல்லையா, தம்பி வேண்டாம், அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதன்றதையும் சொல்லி அனுப்பிடுறோம். நீங்கள் சொன்னீங்களே சார் நடுவில் வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ அங்கே படித்தாலும் எனக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குமா, எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு டாப் கண்ட்ரீஸில் படிக்கிறதோட எனக்கு இங்கே படிக்கும்போது எனக்கும் ஷெங்கன் கண்ட்ரிஸ் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறோம். அதாவது 29 நாடுகளுக்கு ஒரே விசா. இந்த 29 நாடுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் மாணவிகள் அனுப்புகிறோம். அதில் ஒரு 10 கண்ட்ரிஸ் நானே எடுத்துட்டேன், பல சிக்கல்கள் அதில் இருக்கிறதுனால. மிச்சம் இருக்கக்கூடிய 20 கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், அந்த நாட்டின் நம்பர் 1 நம்பர் 2 பல்கலைக்கழகத்துக்கு தான் மாணவிகளை நம்ம வந்து அனுப்புகிறோம். இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards. இப்போ ஜெர்மனியில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சார் நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் சொன்னீங்க, உங்கள் ஸ்டாஃபை கேட்டால் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்றாங்க. அதான் மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிரும். எஜுகேஷன் ஃப்ரீ பட் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ எஜுகேஷன் உங்களுக்கு டோட்டலி வந்து 0. சில கண்ட்ரீஸில் ஃப்ரீ. இப்போ நான் 800 பேர் அனுப்புகிறேன்னா பிரதர், 250-300 பேர் கிட்டத்தட்ட 0 டியூஷன் ஃபீஸ் ஆப்ஷனுக்கு ஃபாரின் போகிறாங்க என் மூலியமாக வருஷத்துக்கு. மற்றபடி அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்புறம் ட்ராவல் நீங்கள் போகிறது அது எல்லாமே நார்மல், அது எல்லாமே இருக்கும். பட் டியூஷன் ஃபீஸ் கிடையாது. சரி எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குமா? இல்லை. இல்லாட்டி 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ்லேருந்து உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சில கண்ட்ரிஸ் இருக்குது. இது அதுக்கு என்ன சார் நார்ம்ஸ் இருக்குது? ஐ மீன் ஃப்ரீ எஜுகேஷன் யாருக்கு, ஃபீஸ் யார்? அவங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான், அந்த அவங்க சூஸ் பண்ணுற நாடை பேஸ் பண்ணி தான். இப்போ சில பசங்க வருவாங்க, சார் அவனுக்கு ப்ரொஃபைல் இருக்கும், சார் ஒன்லி நெதர்லாண்ட் சார், எங்கள் அப்பா அது மட்டும் தான் சார் அனுப்புகிறேன், நாங்கள் அப்பா இதுக்காகவே எனக்கு சேமித்து வச்சுருக்காரு, ப்ளீஸ் ப்ரொசீட். ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம வீட்டு சூழல் என்ன, நாங்கள் திரும்ப சொல்கிறத தான். ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க, ஆனால் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் என்ன சூப்பர் கொஸ்டின். அது நான் பதில் சொல்வதற்கு முன்னாடி இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் பெயர் தெரிந்த கல்லூரியில் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிப்பதற்கு 4 ஆண்டுக்கு எவ்வளோ கல்வி கட்டணம்? வெறும் கல்வி கட்டணம் மட்டும் ஸோ இயர்லி ஒரு 5 lakhs இருக்குமா சார்? எக்ஸாக்ட்லி 5 to 6 lakhs இன்னைக்கு சென்னையிலேயே சார்ஜ் பண்ணுறாங்க. வெறும் என்ன தோழர்? கம்ப்யூட்டர் டியூஷன் ஃபீஸ் மட்டும் 6 லட்ச ரூபா நீங்கள் கணக்கு வச்சிங்க, பஸ்ஸோட சேர்த்து 6 4s are 24-25 lakhs. இந்த 25 lakhs விட கம்மி நீங்கள் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் பேச்சுலர்ஸ் படிப்பது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், சென்னையில் படிக்கிறது அப்ராடில் படிக்கிறது சில ஆப்ஷன்ஸில் கம்மி. நீங்கள் 3.5 lakhs தான் நான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் ஃபாரின்ல போய் படிக்க அனுப்புகிறேன். இது மக்களுக்கு தெரியாது. இப்போ எப்படி எனக்கு கேள்வி என்னன்னா, இங்கே நான் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வருது. நீங்கள் சொல்கிற சஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரீஸில் படித்து அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தனாலும் எனக்கு இங்கே வந்து எனக்கு வேலை வாய்ப்பு இல்லையோ, இல்லை நான் ஒரு எம்என்சி போகிறேன் அப்படின்னாலும் என்ன வந்து நான் அனுப்புறது வேர்ல்ட் ரெனவுண்ட் யூனிவர்சிட்டிஸ், சோட்டா மோட்டா யூனிவர்சிட்டிஸ் கிடையாது. நீங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ஐடி ஐஐடி லெவல் பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே அனுப்புகிறேன். சரி நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன லாப நோக்கம் இருக்குது? நீங்கள் வந்து இப்போ 100 ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க, ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டு, 5 ஆஃபீஸர்ஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். இது என்னோட கேள்வி எல்லாரும் மக்களோட கேள்வியா இருக்கும். இவர் இவ்வளவு பேசுறாருன்னா அப்ப இவரு கமிஷன் வாங்காம வேலை பார்க்கறாருன்ற ஒரு கேள்வி இருக்கும். கமிஷன் என்ற கான்செப்டே டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு நாங்க ப்ரோமோட் பண்ற யூனிவர்சிட்டிஸ்ல கிடையாது. அந்த சிஸ்டமே இங்க இல்ல. நாங்க ஓப்பனா அதனால சிவராமனுக்கு என்ன லாபம்?
நாங்கள் ஓப்பனாக ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற கேள்வி தானே. சோஷியல் சர்வீஸ் எப்படி பண்ண முடியும்? இது ஏசி கூட ஓடாது சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது. நாங்கள் எங்களுடைய சார்ஜஸ் என்ன, இது இந்த வேலை இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய சார்ஜஸ் இது, இந்த ப்ராசஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இது, எங்கள் ஸ்டாஃப் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எங்களுடைய டைம் இதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக என்ன சார்ஜஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 18% ஜிஎஸ்டியோட பேங்க் அக்கௌண்ட்டில் கலெக்ட் பண்ணி அவனை டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்புறது சிறந்ததா? தம்பி, எல்லாமே ஃப்ரீ. நான் என்ன சார் பண்ணணும்? நான் சொல்கிற கல்லூரிக்கு மட்டும் நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டாண்டர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு அவனை அனுப்புறது கரெக்டாக? ஆனால் சில கன்சல்டன்சி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாங்கன்னா, அவங்க கூப்பிட்டு போகிறாங்கன்னா, அவங்க முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்கள மானிட்டர் பண்ணுறாங்க. எங்கள் டீம் ஒன்று அங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அவங்களோட சேஃபுக்கு வந்து நாங்கள் வந்து அஷூரன்ஸ் பண்ணட்டும். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணட்டும், ரொம்ப நல்லது. நாங்கள் இந்த மாதிரியான சாத்தியமற்ற வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் அனுப்புறது எல்லாமே என்னதுங்க, 18+, 17 முடிச்சு 18 போக போகிறவங்க, ஆல் அடல்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், எங்களால் அதை செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்போம். மாற்று கருத்தே இல்லை. அதாவது நீங்கள் அங்கே போய் அவங்களோட அகாடமிக்ஸில் இருக்கும்போது கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு தம்பி வந்து இந்த எலக்டிவ் எடுக்கலாமா அந்த எலக்டிவ் எடுக்கலாமான்னு கேட்குறான். இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்குது விசா ரிலேட்டடாக, அது எங்களால் அதை சால்வ் பண்ண முடியும். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? அவன் ஏன் ஸ்டூடெண்ட்டுங்க. இப்போ நான் ஒரு பையனை அனுப்புகிறேன், அந்த பையன் அங்கே நல்லா படிச்சுட்டான், சூப்பராக படித்து நல்ல பிளேஸ் ஆகி நல்ல நிலையில் இன்றைக்கி இருக்கான். அவர்கள் யூரோப் ஸ்டடி சென்டரை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவங்க அப்பா அம்மா, அவங்க அக்கா தங்கச்சிங்களாம் என்ன சொல்லுவாங்க? யூரோப் ஸ்டடி சென்டர் சூப்பர், சிவராமன் சூப்பர், எல்லாம் சூப்பர். இப்போ தலைவர் அங்கே போய் படிச்சிருக்க மாட்டார், சரிங்களா? படிச்சிருக்க மாட்டாரோ இல்லை ஏதோ ஒன்று, வேலை வாய்ப்பு கிடைக்கல. யார் தப்பு? அந்த கன்சர்ன் ஸ்டூடெண்ட்ஸோட தப்பு. சிவராமன் தான் எல்லாமே, இஎஸ்சி தான் காரணம். நான் ரெண்டுத்துக்குமே நான் காரணம் இல்லைங்க. கரெக்டாக இங்கே நான் பதிவு செஞ்சிடறேன். இங்கே யாருக்கும் நான் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் அது இது எதுவுமே கிடையாது. நல்லா படிங்க, நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து படிங்க. படித்து அதில் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுங்கள். அதிலிருந்து நீங்கள் ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு மூவ் ஆகலாம். இதெல்லாம் செய்வதற்கு 1 கோடி செலவு பண்ணி தெரு கோடியில் நிற்க வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா வீட்டு ஃபினான்சியல் சூழலை அறிந்து தான் மாணவ மாணவிகள் அவங்க அப்ராட் ஸ்டடீஸை பிளான் பண்ணும். ஆரம்பே 1000 சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்கலாம், என்ன பிரதர் இவ்வளோ சம்பாதிக்கலாம், லைஃபே மாறிடும். எதுக்கு? கமிஷனுக்காக சொல்கிறான். அதை நம்பி நீ ஏமாறாத. நான் சொல்கிறது ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் நீங்கள் படிங்கன்னு சொல்கிறது முக்கியமான காரணம் என்னென்னா எக்ஸ்போஷர், ஸ்கில் டெவலப்மெண்ட். இதுதான் இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதை கிடைக்க பெறுவதற்காக தான் நாங்கள் ஃபாரினில் போய் படிங்கன்னு சொல்கிறோமே தவிர, நீங்கள் பிஆர் வாங்கிடுவீங்க, லைஃப்லேயே மாறிடும். நாங்கள் என்ன சொல்கிறோம்? மாஸ்டர்ஸா ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ். பேச்சுலர்ஸா 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் படிக்கலாம். சரி, இப்போ உள்ளே வர்றாங்க, என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு டீன் இருப்பார் இல்லையா, ஆசிரியர் இருப்பார் இல்லையா, அவரு இவங்களோட கூகுள் மீட்டில் பேசுவார். 15-20 minutes பேசின பிறகு தான் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறதா வேணாமான்னு அவர் தான் டிசைட் பண்ணுவார். சிவராமன் இல்லை. இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லாம் எக்ஸாக்ட்லி என்னென்ன மாதிரியான ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் நடக்குது? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஓரளவுக்கு டீசெண்டான கான்ஃபிடென்ட்டான இங்கிலீஷ் பேசுகிறாங்களா, இது ரெண்டும் தான் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் ப்ளஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கோர்ஸுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்களா அந்த ஒர்க் லோட் எடுத்து படிக்கிறதுக்கு. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மேப் பண்ணி ப்ரொஃபஸர்ஸ்க்கு லைன் அப் பண்ணுறோம். நாளைக்கு என் பையனே படிக்க போகணுன்னா கூட நான் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அவன் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. இன்டர்வியூ இங்கே எதுவுமே என் கையில் இல்லை. ஐ ஆம் எ ஃபெசிலிட்டேட்டர். புரியுதுங்களா? ஐ ஆம் எ ஃபெசிலிட்டேட்டர், ஐ ஆம் எ மெசஞ்சர். பேச்சுலர்ஸ் 20 வயசுக்கு மேலே எங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 17, 18, 19 இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் 20 பேச்சுலர் டிகிரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே வீசா கஷ்டம். மாஸ்டர்ஸ் மேக்ஸிமம் 25, 26 வித் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் படித்து முடிச்சதுலேருந்து. அப்படின்னா தான் நாங்கள் அப்ளிகேஷனே தொடுவோம். அவங்க மற்றவங்களாம் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, என் நிறுவனத்தில் நான் அதை ப்ராசஸ் பண்ணுறது இல்லை. தட் இஸ் வாட் இட் இஸ். இப்போ யூரோப்பில் சில எம்பசிஸ்லாம் 25 வயசுக்கு மேலே விசா அப்ளை பண்ணாதீங்கன்னு அவங்க ரூலே போட்டிருக்கேன். சார் இப்போ யூரோப்பில் எந்த கண்ட்ரிஸ்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் அப்பப்போ இருக்குல்ல சார். பட் வந்து இப்போ யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் டீல் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஏற்பட்டால் அதற்கான சொல்யூஷன்ஸும் இல்லை. இப்போ நம்ம அனுப்புறது எல்லாமே டெவலப்டு கண்ட்ரிஸ் பிரதர். நம்ம வந்து சின்ன சின்ன கண்ட்ரிஸு, அன்ஸ்டேபிள் கண்ட்ரிஸு இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதே கிடையாது. ஒன்லி டாப் கண்ட்ரிஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், நார்வே, ஃபின்லாண்ட், ஃப்ரான்ஸ், செக் ரிப்பப்ளிக், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் தான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். அண்டு எங்களுக்கே இதில் ஏதாவது சிக்கல்னு தெரியும் பட்சத்தில்
நாங்களே ப்ரமோட் பண்ண மாட்டோம். சார் இப்போது அந்த இந்தியா யூரோப்பியன் யூனியன் டீல் சைன் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ இந்தியாவில் படித்தவங்க அங்கே ஜாபுக்கு போகலாம், இந்தியன் இப்போ ஆயுர்வேதா சித்தா படித்தவங்க போகலான்றாங்க. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த போஸ்ட் ஸ்டடி விசா எக்ஸ்டென்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 9 months அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பார்க்குற போது யூரோப் கண்ட்ரீஸில் எந்த அளவுக்கு சார் இருக்குது? இப்போ இந்த ட்ரேட் டீல் வந்த பிறகுங்க நிறைய பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு 15-20% தே ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். பட் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போ போல் கோவிடுக்கு அப்புறம் என்ன நம்பர் அனுப்பிட்டு இருக்கிறோமோ அதே நம்பர் தான் அனுப்பிட்டு இருக்கிறோம். இங்கே கரண்ட்லி எவ்வளோ பேர் சார்? இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு இப்போ ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். செப்டம்பர் 2026 இன்டேக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஏன்னா இங்கே எல்லாமே லிமிட்டட் சீட்ஸ் தான். நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பல ஆயிரம் பேர் அனுப்ப முடியும்னா முடியாது. இப்போ இதே செக் ரிப்பப்ளிக் ஒரு கண்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த விசா ஸ்லாட்ஸே ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் மொத்த கண்ட்ரிக்கு. ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிப்பதற்கும் என்டையர் நாட்டிலேயே ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போகிறதுக்கும் வானளாவிய அளவில் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ கண்ட்ரிக்காக யூனிவர்சிட்டி கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ராப்பர் யூனிவர்சிட்டிஸ் தேர்ந்தெடுப்பது நல்லது. ப்ளஸ் பட் இன்றைக்கி பசங்க வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய கல்வி சார்ந்த பிரச்சனைகளில் தான், அதனால தான் அவங்க பெரிய லெவலில் வந்து அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கேயே தரமான கல்வி எல்லா கல்லூரிகளும் கொடுத்து விட்டால் என்னங்க அயல்நாட்டு கல்வி எதற்கு, யூரோப் ஸ்டடி சென்டர் எதற்கு? இவ்வளோ ப்ரமோட் பண்ணுறவன் மெடிசன் நான் எங்கே படிக்க சொன்னேன்? இந்தியாவில் நான் தான் நடத்துகிறேன்னே மெடிக்கல் ஸ்டடி சென்டர். நான் பாட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாமே. மக்களுக்கு எது பயனளிக்கிறதோ அதை செய்வோம் நாம். யூரோப்புக்கு இங்கேயும் நாம் நாங்கள் படித்து வேலை செஞ்சு அதன் பிறகு இப்போ இத்தனை வருஷமாக பண்ணி மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரியர் அவர் பிஹெச்டி படித்து முடிச்சு தான் டீச்சிங் வராங்க இன்றைக்கி. அவர் பிஹெச்டியே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி படிச்சிருப்பார். அதுக்கப்புறம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதற்குண்டான அப்டேஷன் அங்கே நடந்திருக்கா? சிலர் அப்டேட் ஆகிருப்பாங்க, சிலது இல்லை. 99% அப்டேட் ஆகலை. அது நான் ஆசிரியரை மட்டும் கொத சொல்லைங்க, அவங்க அப்டேட் ஆகிறதுக்கு விடணும் இல்லையா? அதற்குண்டான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுக்கணும் இல்லையா? அதற்குண்டான டைமையும் கொடுக்கணும் இல்லையா? இன்ஸ்டிடியூஷன்ஸும் முன் வரணும். இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸும் அவங்க டெக்னிக்கல் நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு வரணும். எல்லாரும் சேர்ந்து செயல்படும் பொழுது அப்பொழுதுதான் கல்விக்கூடங்கள் இயங்கும் சரியாக. இப்போ இன்றைக்கி வந்து அப்ராடில் ப்ராப்பராக இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர். அப்ராடில் நீங்கள் அப்ராடுக்கு ஏன் போகிறீங்க? இங்கே என்ஐடி ஐஐடி தே ஒர்க் ஆன் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸுங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் தே ஒர்க். ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸும் இன்வால்வ் ஆகிடுறான். இப்போ ஒரு கல்லூரினா என்னென்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு தரமான ஆசிரியர்கள், டிக். இண்டஸ்ட்ரீஸ் கனெக்ட் ஆகிருக்கணும் அந்த பல்கலைக்கழகங்களோட. படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய என்னதுங்க மாணவ மாணவிகள், கவர்மெண்ட் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், வேலை முடிஞ்சுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் டவுன் சவுத் மார்த்தாண்டம்ன்ற ஒரு இடத்துல 4 கிலோமீட்டர் ஸ்டீல் பிரிட்ஜ் கட்டினாங்க. அந்த ஸ்டீல் பிரிட்ஜ் ப்ராஜெக்டை இல்லை ஃபுல் பேக் அண்ட் இன்வால்வ்டு பார்த்தீங்கன்னா ஐஐடி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க படிக்கும் பொழுதே காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்ஸோடைய எக்ஸ்போஷர் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் நான் படிப்பேன், எனக்கு அதில் அதீத ஈடுபாடு இருக்குது, தாராளமாக படிங்க. அந்த பையனுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, எதிர்த்து வீட்டு அங்கிள் என்ன சொல்கிறாரு, சில சோ கால்டு கல்வி ஆலோசகர்கள் காலேஜாக போய் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கலனா நீ உயிர் வாழவே முடியாதுங்கிற. இது தவறு அல்லவா? ஒரு பையனுக்கு விஸ்காம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படிக்கட்டுமே. அவனுக்கு ஊடகத்துறையில் பணிபுரியணும்னு நினைக்கிறான், அவனை தூக்கிட்டு போய் சைபர் செக்யூரிட்டியில் போட்டிங்கன்னா அவன் என்னங்க பண்ணுவான்? எல்லா தவறையும் நம்மேல் வைத்து கொண்டு என்னதுங்க ஜென்சி கிட்ஸு சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த காலத்து பசங்களே ரொம்ப என்னவா இருக்காங்க, சோம்பேறிகளாக இருக்காங்க. அதெல்லாம் அபத்தமான சொற்கள். பசங்க முன்னை விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா? கிளாரிட்டி. லாஸ்ட் திங், இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் டெக்னாலஜியை இனோவேட் பண்ணி அது ஸ்டோரேஜ் அண்ட் யூட்டிலைசேஷன் வரைக்கும் அதை இனோவேட் பண்ணி இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்த ப்ரொஃபஸரை கூட்டிட்டு போயிட்டு நம்ம எல்லா கல்லூரிகள்லையுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்லைட்டனிங் செஷன்ஸ் பண்ணுறோம். மேலும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். வெபினார் லிங்க் ஒன்று இருக்கும். வெனஸ்டே சண்டே வி டூ லைவ் வெபினார். டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எவ்ரி வெனஸ்டே 5 வருஷமாக பண்ணுறேன். கோவிட்டில் சும்மா அப்படி விளையாட்டாக வீட்டில் தான் சும்மா தானே உட்காந்துருக்கோம், ஒரு வெபினார் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் அது. இன்றைக்கி 5 ஆண்டுகளாக ஒரு வெனஸ்டேவும் ஒரு சண்டேவும் நம்ம மிஸ் பண்ணதே கிடையாது. எவ்ரி வெனஸ்டே எவ்ரி சண்டே. இது இல்லாமல்
இன்ஸ்டாகிராம் சேனலில் 2 லைவ், யூடியூப்பில் 2 லைவ், கிட்டத்தட்ட 6 செஷன்ஸ் வாரத்துக்கு பண்ணுறோம். ஒரே குறிக்கோள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் வரணும். கண்டிப்பாக சார். ஒரு நிறைய பேருக்கு அவேர்னஸாக இருக்கும் இந்த இன்டர்வியூ. நேரம் ஒதுக்கி நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.